சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஒரு ஜாதகருக்கு நோய் என்றாலே 6ஆம் பாவத்தை குறிக்கும். 6ஆம் பாவத்தை எடுத்து ஆய்வு செய்து நோயினுடைய தன்மைகள், வேதனைகள் பற்றித்தான் கூற முடியும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த லக்ன பாவம் நோய் என்ற இந்த விஷயத்துல எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோமானால், நாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அல்லது ஒரு ஏசி மெஷின் பொருத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமான மின் வரவு, தவறான உபயோகம் மற்றும் தயாரிப்பு குறைபாடு போன்ற பல காரணங்களால் நாம் வாங்கிய மின் சாதனங்கள் பழுதடையக்கூடும். அவற்றை ரிப்பேருக்கு கொடுத்து சீர் செய்து மறுபடி உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா? இது போலத்தான் மனிதருக்கு ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் பல காரணங்கள் உள்ளன. வம்சாவளியாக சிலருக்கு உடலில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். உணவு பழக்கம் காரணமாக சிலருக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் காரணமாகவும் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே இங்கே சொல்லப்படும் வியாதிகளை பற்றி கேட்டு யாரும் மனம் கலங்க வேண்டியதில்லை. இவை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொருந்தும் வண்ணம் பொதுவாக கூறப்பட்டிருப்பவைதான். உதாரணமாக, மன ரீதியாக பிரச்சனை வரும் என்று குறிப்பிட்டால் அனைவருக்குமே அப்படி வரும் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டியதில்லை. வியாதிகளை பற்றி சொல்வது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறிப்பே தவிர கட்டாயம் இந்த வியாதிகள் எல்லாம் வரும் என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி ஒரு ஜாதகரின் பாக்கியஸ்தானம் வலுத்திருந்தாலும், ஆயுள் பாவம் வலுத்திருந்தாலும், யோக ஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டாலும், ராசிக்கு அதிபதி பார்வையிட்டாலும் அல்லது நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் வியாதிகள் பெரிய அளவில் எந்த தொல்லையும் செய்யாது. தலைக்கு வந்தது தலப்பாகையுடன் போகக்கூடியதாகவே அமையும். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். கடகம் ராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோமானால், கடக ராசிக்காரர்கள் அடிக்கடி வெண்மையான திரவ பொருட்களை உட்கொள்வதால் ஜீரண கோளாறுகள் வரலாம். அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையால் அல்சர், சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொல்லைகள், சிறுநீரகத்தில் கல் முதலியவை வரலாம். சரியான நேரத்தில் சரி விகித உணவுகள் மற்றும் தேவையான அளவு தண்ணீர் உட்கொள்வதன் மூலம் இவற்றை தவிர்க்கலாம். மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு உரிய காச நோய், அலர்ஜி, ஆஸ்துமா இவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாமம் மேற்கொள்வது நல்லது. துஷ்ட பிராணிகளால் வரக்கூடிய தொல்லைகள், உதாரணத்திற்கு வளர்ப்பு நாயாலோ, தெரு நாய்களாலோ, பூனைகளாலோ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே வளர்ப்பு பிராணிகளிடம் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சர்க்கஸ், மிருக காட்சி சாலை போன்றவற்றிற்கு குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்றால் துஷ்ட மிருகங்களின் கூண்டுகளில் இருந்து சற்று தள்ளியே நிற்கவும். பெண்களால் வரக்கூடிய வியாதி கடக ராசிக்காரர்களை தாக்கும் ஆபத்து உள்ளதால் கடக ராசி ஆண்கள் அந்த மாதிரியான பெண்களிடம் இருந்து விலகியே இருக்க வேண்டும். மற்றபடி ஒரு ஜாதகரின் பாக்கியஸ்தானம் வலுத்திருந்தாலும், ஆயுள் பாவம் வலுத்திருந்தாலும், யோக ஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டாலும், ராசிக்கு அதிபதி பார்வையிட்டாலும், நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் வியாதிகள் பெரிய அளவில் எந்த தொல்லையும் செய்யாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போகக்கூடியதாகவே அமையும். கடக ராசியில் பிறந்த பெண்களுக்கு உடல் பருமனும் தலைமுடி சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாவதால் வரும் தொல்லைகளும் இருக்கும். பாதம் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் இருக்கலாம். எல்லா கடகராசி பெண்களுக்கும் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயமில்லை. மேலும் பாக்கியாதிபதியின் பலத்தால் வியாதி சின்ன அளவில் வந்து விலகியும் விடலாம். அதனால் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கடக ராசியில் பிறந்த ஆண் ஜாதகர்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொல்லையும் கழுத்துக்கு கீழ் தொல்லையும் இருக்கும். பிரெஞ்சு ஃப்ரைட் சிக்கன் என வெளுத்து வாங்கும் கொழுப்பு பதார்த்தத்தால் இரத்தத்தில் கொழுப்பு சேர வாய்ப்புகள் அதிகம். இருதய சம்பந்தப்பட்ட வியாதியாலும் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம். மேலும் காது, பற்கள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வர வாய்ப்புகளும் உண்டு. கடக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தனிமை விரும்பிகளாகவே இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள்ளேயே குமைந்து கொள்வார்கள். ஆகையால் ஆரோக்கியமான சூழலுக்கு கூடுமானவரை நல்ல நட்பு வட்டாரங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணங்களை அவர்களிடம் மனம் விட்டு பகிர்ந்து கொண்டால் மன இறுக்கம் குறையும். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டும் காயப்பட்டும் போகும் கடகராசிக்காரர்கள் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. நீச்சல் போன்ற உடற்பயிற்சிகள் இதற்கு நல்ல தீர்வாக இருக்கும். நடைப்பயிற்சி மூளைக்கு அதிகமான ஆக்சிஜனை தருவதோடு சிந்தனையிலும் புத்துணர்வை ஏற்படுத்தும். வாகன புகை, குப்பை போன்ற அசுத்தங்கள் இல்லாத சுத்தமான இடங்களில் தினமும் முடிந்தால் காலை நேரங்களில் இல்லாவிட்டால் எந்த நேரத்திலும் சரி சுமார் அரை மணி நேரம் சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி செய்வது பிளட் பிரஷர் என்ற இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் என்ற தேவையற்ற கொழுப்பு, டயாபெட்டிஸ் என்ற சர்க்கரை போன்றவற்றை குறைத்தும் நீக்கியும் ஆரோக்கியத்தை வளர்த்து இதயத்தை வலுப்படுத்தும். வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். திடீரென்று சில சமயங்களில் என்ன காரணம் என்று தெரியாமலேயே உங்களது உடல் நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும். உடல் நலம் குன்றி போகவும் கூடும். இது எதனால் என்று புரியாமல் குழம்பி போவீர்கள். உங்களது இந்த நிலைக்கு காரணம் கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம். இதை அலட்சியமாக ஒதுக்கிவிட முடியாது. சாலையில் செல்லும் போது முன்னால் சென்று கொண்டிருக்கும் ஒருவரின் முதுகையே சற்று நேரம் உற்று பார்த்து அவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தோமானால் முன்னால் செல்பவர் திடீரென்று திரும்பி பார்ப்பார். இந்த அனுபவம் உங்களுக்கு நேர்ந்திருக்க கூடும். அதேபோல் தெருவில் உறங்கிக் கொண்டிருக்கும் நாயின் ஒரு காதை ஒரு முகமாக உன்னிப்பாக பாருங்கள். உங்கள் பார்வை அதை தாக்கும். தூக்கத்திலேயே நாய் தன் காதை சொரிந்து கொள்ளும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? மனம் எதன் மீதாவது ஒருமுகப்பட்டு இயங்கினால் அந்த எண்ணத்துக்கு இவ்வளவு வலிமைகள் ஏற்படும். அதேபோல் மற்றவர்கள் உங்கள் மீது கொள்ளும் பொறாமையோ வெறுப்போ ஒரு முகமாகும் போது அதன் விளைவுகள் தீவிரமாகவே இருக்கும். மற்றவர்களின் இந்த மாதிரியான பார்வை உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாரம் ஒரு முறை அல்லது 2 முறைகள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாரையாவது விட்டு உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அந்தி வேளைகளில் திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம். திருஷ்டி சுற்றுவது என்பது உங்கள் மீது படிந்திருக்கும் பொறாமை மற்றும் வெறுப்பு எண்ணங்களை வலித்து எறிவதுதான். இது எவ்வாறு நிகழ்கிறது? நம் உடலானது பஞ்சபூதங்களின் ஆதிக்கத்தில் இயங்குகிறது. நமது உடலை சுத்தம் செய்யவும் இந்த பஞ்சபூதங்களின் உதவியைத்தான் திருஷ்டி சுற்றுவதன் மூலம் நாம் நாடுகிறோம். நீங்கள் மிகவும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருக்கும் நேரங்களில் குளத்திலோ நதியிலோ அல்லது உங்கள் வீட்டு குளியல் அறையிலோ ஒரு குளியல் போட்டு பாருங்கள். உடலில் உடனே ஒரு புத்துணர்ச்சி கூடுவதை நீங்கள் உணர்வீர்கள். பஞ்சபூதங்களில் நீரானது இவ்வாறு உடலை தூய்மைப்படுத்துகிறது. அதேபோல் களைப்பாக இருக்கும் நேரங்களில் கடற்கரை, பூங்கா, கோயில் பிரகாரம் என ஒரு வெட்ட வெளியில் சற்று நேரம் அமர்ந்து பாருங்கள். புத்துணர்வை எய்துவீர்கள். காற்றும் வானும் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துகிறது. நெருப்பாலும் நிலத்தாலும் உடலை தூய்மைப்படுத்த முடியும். கற்பூரம் ஏற்றியோ மண்ணில் விளையும் உப்பு, மிளகாய் அல்லது மண் இவற்றில் ஏதாவது ஒன்றை சற்று கையில் எடுத்துக்கொண்டோ
உங்கள் உடலை சுற்றி பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் சுற்றச் செய்வதன் மூலம் உங்களது சூட்சும உடலில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை நெருப்பாலும் நிலத்தாலும் விலக செய்யலாம். இவ்வாறு குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை திருஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் கண் அடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். கண் திருஷ்டியில் இருந்து நமது ஆரோக்கியமும் வளமான வாழ்வும் காக்கப்படும். திருஷ்டி சுற்றி போடுவதை காட்டிலும் அருமையான ஒரு தீர்வும் உள்ளது. அதுதான் தியானம். தியானமும் விஞ்ஞான பின்னணியை அடிப்படையாக கொண்டதுதான். இந்த பின்னணியை புரிந்து கொள்ள மெஸ்மரிசம், ஹிப்னாடிசம் என்று நிறைய அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கும். ஆகவே இந்த பின்னணியை விளக்காமல் தியானம் செய் என்று மட்டும் நம் முன்னோர்களும் யோகிகளும் பதஞ்சலி போன்ற முனிவர்களும் கூறியிருக்கின்றனர். தகுந்த குரு ஒருவரை நாடி அவரது அருளால் தியானம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் 15 நிமிடம் தியானம் செய்தாலே போதும். கிரகங்களால் பாதிப்பு உண்டாகாது. எந்த கண் திருஷ்டியும் எதுவுமே பண்ண முடியாது. காற்று கருப்பு அண்டாது. பில்லி சூனியம் ஏவல் செய்வினை ஆகியவற்றாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தியானம் செய்வதன் மூலம் இவ்வளவு நன்மைகளையும் நம்மால் வெகு எளிதாக பெற முடியும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.